லவர்ஸ் நம்மளோட நியூ ரெக்யர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கிளைண்ட் மீட்டிங்கில் லேப்டாப் டிவி வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு இது போல் HDMI ஓப்பனில் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கன்சீல் பண்ண சொன்னாங்க. நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்ததில் எக்ஸ்ட்ரா ப்ரிவென்ஷன் எதுவும் இல்லை, எலக்ட்ரிக் லைனில் தான் இருக்கணும், HDMI கட் பண்ணணும்னு சொன்னேன். சரி R&D பேஸ்லிங் எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா HDMI கேபிளை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நம்ம HDMI யூஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல செவுத்து மட்டும் லைட்டாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை நம்ம சால்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் ஸ்டிங் டியூப் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணோம். டேப் அடிச்சிங்கன்னா ப்ராப்பர் ஃபினிஷிங் வராது, டேட்டா லாஸ் இருக்கும். அதனால் பெரிய சைஸ் ஹீட் ஸ்டிங் டியூப் எடுத்து நான் இது போல் ஒயரில் விட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்டிங் டியூப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பரில் இருக்கிற அந்த டியூபை சின்ன சின்னதாக கட் பண்ணி எந்த 2 ஒயர் பேர் ஜாயின் பண்ணுறோமோ அந்த இடத்துல சால்டிங் பண்ணிவிட்டு மேலே கோர் போட்டு ப்ளோயர் வச்சு இது போல் ஹீட் பண்ணி எல்லா கனெக்ஷன்ஸுமே நான் பண்ணிட்டேன். எனக்கு இருந்த சின்ன பையன் என்னன்னு கேட்டிங்கன்னா இது போல் HDMI கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணும்போது டேட்டா லாஸ் இருக்கும், ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது, இது நல்லாவே ஒர்க் ஆச்சு, எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் இது போல் இன்னோவேட்டிவான ஐடியாஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.